இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எடிபிள் லேஸோட ரெசிபி தாங்க பார்க்க போறோம். நம்ம ஃப்ரீயா இருக்கும்போது இந்த மாதிரி லேஸ் செஞ்சு ஒரு ஏர்டைட் பாக்ஸ்க்குள்ள போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டோம்னா இந்த மாதிரி டிசைன் யாரும் கேட்கும்போது ஈஸியா செஞ்சு கொடுத்துடலாங்க. அதே மாதிரி இந்த லேஸ் வச்சு செய்யற கேக் பாத்தீங்கன்னா பார்க்கிறதுக்கு சிம்பிளாவும் நல்ல எலகன்ட் லுக்லயும் இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு பாட்டம்ல லேஸ் வச்சு டாப்ல வந்து 2 ரோஸ் வச்சு விட்டுட்டாலே போதும், பார்க்கிறதுக்கு கேக் வந்து நல்லா அட்ராக்டிவ் லுக்ல இருக்குங்க. அதே மாதிரி இந்த லேஸோட ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எல்லாருமே செஞ்சிடலாம். பாருங்கள், எனக்கு வந்து லேஸ் வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக நல்லா பிரேக் ஆகாமல் கிடச்சிருக்குது பாருங்கள். இதில் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம கவனித்து பொறுமையாக பண்ணோம்னா நல்லா எல்லாராலையுமே ஈஸியாக செஞ்சிடலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லேஸ் செய்கிறதுக்கு நான் வந்து இன்றைக்கி வந்து சிலிக்கான் மேட் எடுத்திருக்கேங்க. இந்த மேட் வந்து 2-3 டைப்பில் கிடைக்குதுங்க. இது வந்து திக்காகவும் இருக்கும், தின்னாகவும் கிடைக்குது. ஆனால் நீங்கள் வந்து திக்காக உள்ள மேட்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. தின்னாக உள்ள மேட் வாங்கினீங்கன்னா நம்ம டிமோல்டு பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் பிஞ்சு பிஞ்சு வர மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் திக்காக உள்ள மேட்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. இது வந்து நிறைய பேட்டர்னில் கிடைக்குதுங்க. நான் இந்த பேட்டர்னில் வாங்கியிருக்கிறேன். கொஞ்சம் வந்து சின்ன சின்ன ஹோலாக இல்லாமல் கொஞ்சம் பெரிய பெரிய ஹோலாக வச்சு பார்த்து வாங்கினீங்கன்னா நமக்கு வந்து டிமோல்டு பண்ணும்போது கொஞ்சம் பிரேக் ஆகாமல் நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்குங்க. அதனால் கொஞ்சம் வந்து பேட்டர்ன் மட்டும் நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. ரொம்ப சின்ன சின்ன உள்ள டிசைனாக பார்த்து வாங்கினீங்கன்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது டிமோல்டு பண்ணி எடுக்கிறதுக்கு. அதனால் பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. கொஞ்சம் பெரிய ஹோல் உள்ளதா ஒரு பெரிய டிசைனாக உள்ளதாக பார்த்து வாங்கிக்கோங்க. அதே மாதிரி இந்த இந்த லேஸ் செய்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி மிக்ஸ் வந்து கடைகளில் கிடைக்குதுங்க. இது வந்து கோல்டன் கலர்லேயும் இருக்குது, சில்வர் கலர்லேயும் கிடைக்குது. நான் அன்றைக்கி கோல்டன் கலர் தான் எடுத்திருக்கேன். இது நம்ம வீட்லேயுமே ஈஸியாக செஞ்சிடலாங்க. அந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதையும் நான் போடுறேன். நல்லா ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு போட்டு விடுறேன். கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேணுங்கிறவங்க. இந்த பாக்ஸ் என்ன திறக்கவே முடியலங்க. எப்படி லாக் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு புரியல. நானும் சுற்றி சுற்றி பார்க்குறேன், திறக்கவே தெரிய மாட்டேங்குது. எனக்கு தான் திறக்க தெரிய மாட்டேங்குது. ஒரு வழியாக திறந்துட்டேங்க. இதுக்குரிய கன்சிஸ்டன்சி பாருங்கள், இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி இதை வந்து மேட்டில் வந்து நல்லா அப்ளை பண்ணி எடுக்கும்போது பார்த்து கரெக்டாக செய்யணுங்க. இதை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து ஒரு பேலட் நைஃப் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பேலட் நைஃப் தான் வச்சுக்கணும் இல்லை, உங்கள் வீட்டில் என்ன நைஃப் இருக்குதோ அதை வச்சு கூட இதை வந்து பண்ணலாங்க. இல்லை ஸ்பூன் வச்சு கூட பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மிக்ஸை வந்து அப்ளை பண்ணும்போது பார்த்து பொறுமையாக அப்ளை பண்ணணும். ஒரு சின்ன ஹோலை கூட விட்டுறக்கூடாதுங்க. அதனால் பார்த்து பொறுமையாக அப்ளை பண்ணி எடுத்தால் தான் நமக்கு பர்ஃபெக்டான டிசைனில் கிடைக்கும் லேஸு. அதே மாதிரி இதை வந்து நம்ம வந்து பொறுமையாக பண்ணணும். அதே சமயத்தில் ஃபாஸ்ட்டாகவும் பண்ணணுங்க. கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணணும், அது ட்ரை ஆகிரும். நமக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணணும். ஆனால் எல்லா சின்ன சின்ன ஹோலை கூட விட்டுறாமல் நல்லா பார்த்து பொறுமையாக பண்ணணுங்க. அதே மாதிரி இதை வந்து அதிகமாகவும் நம்ம அப்ளை பண்ணிடக்கூடாது, கம்மியாகவும் அப்ளை பண்ணிடக்கூடாது. நான் ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் கோட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒருக்க டபுள் கோட் பண்ணிக்கிட்டேங்க. அப்போ தான் வந்து எல்லா ஹோல்லையும் வந்து நல்லா அப்ளை ஆகி கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸ்லோவாக பண்ணாதீங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே பண்ணுங்கள். இல்லைன்னா அது ட்ரை ஆகிட்டால் சரியாக வராது. அதே மாதிரி எக்ஸஸாக உள்ளதையும் நல்லா எடுத்துருங்க, ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டான லேஸ் கிடைக்குங்க. அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. அது தக்கன பார்த்து எடுத்துக்கணும். இது வந்து கொஞ்சம் பொறுமையாக கரெக்டாக பண்ணாதாங்க நல்லா வரும். இந்த மாதிரி எக்ஸஸ் உள்ளதெல்லாம் நல்லா எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நான் வந்து 2-3 தடவை நல்லா தட்டி விட்டுக்கிட்டேன். ஒரு வேளை எதுவும் ஹோல் கூட இல்லைன்னா கூட கொஞ்சம் ஃபில் ஆகிக்கும்ல, அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் தட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இந்த ப்ரீஹீட் போட்டு வச்சுக்கோங்க. அவனை 100 டிகிரி செல்சியஸ்க்கு 5 மினிட்ஸ்க்கு போட்டு வைங்க. டாப் அண்ட் பாட்டம் ராட் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதை செஞ்சு முடிச்சுட்டு கூட நீங்கள் வந்து ப்ரீஹீட் போட்டுக்கலாம். செஞ்சதுக்கப்புறம் அது ட்ரை ஆனால் ஒன்றும் இல்லைங்க. செஞ்சிட்ருக்கும் போது அது ட்ரை ஆகிடக்கூடாது, ஃபாஸ்ட்டாக செய்யுங்க நான் சொன்னேன். பாருங்கள், ரிமூவ் பண்ணி எடுக்கும்போது எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். அதுமாதிரி நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் தாங்க ரிமூவ் பண்ணி எடுக்கணும். நீங்கள் சூடு ஆற மட்டும் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் பிரேக் ஆகிடும். அதனால் சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறம் பிரேக் ஆகி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி வந்து ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டோம்னா ஒரு 2 to 3 months வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்குங்க. நாளைக்கு இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை டிசைனும் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது மாதிரி சும்மா இருக்கும்போது செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து டிசைன் கேட்குறவங்களுக்கு செஞ்சு கொடுக்க ஈஸியாக இருக்கும். இது வந்து ஈஸியான ரெசிபி தாங்க, யாருனாலும் பண்ணிடலாம். ஆனால் ரொம்ப 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 பொறுமை தாங்க இதுக்கு அவசியம். நல்லா பொறுமையாக செஞ்சு எடுத்துக்கோங்க.
இது வந்து அதே மாதிரி வந்து ஹீட் வந்து ரொம்ப நேரம் நம்ம விட்டுறக்கூடாதுங்க. மறந்தாக்கில் விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லா தீஞ்சு போயிடும். நான் வந்து அப்படி தான் கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுட்டேன். கூட கொஞ்சம் 10 நிமிஷத்துக்கு விட்டுட்டேன். அது எப்படி ஆயிடுச்சுது பாருங்கள். அதனால் இதுக்கு டைமும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் தொட்டு பாருங்கள், கையில் ஒட்டக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு கரெக்டாக பேக் ஆகி கிடைக்கலன்னா கூட 2 நிமிஷம் கூட வச்சுக்கலாங்க. ஆனால் பார்த்து டைம் வந்து கரெக்டாக பார்த்து எடுத்துக்கணும். இல்லைன்னா பாருங்கள் எப்படி எனக்கு வந்திருக்குது பாருங்கள். நல்லா தீஞ்சிருச்சு, நல்லா முறுமுறுன்னு ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் வந்து டைமும் இதில் வந்து ரொம்ப முக்கியம். 5 மினிட்ஸ் போதும். இல்லை நல்லா பேக் ஆகலைன்னா கூட ஒரு 2 மினிட்ஸ் கூட வச்சு பார்த்துக்கோங்க. கையில் தொட்டு பார்க்கும்போது நம்ம கையில் வந்து எதுவுமே ஒட்டக்கூடாதுங்க. அதுதான் இதுக்கு கரெக்டான இது. நான் சொன்ன மெத்தடில் கரெக்டாக பொறுமையாக செஞ்சு எடுத்துட்டிங்கன்னா நமக்கு வந்து சூப்பரான பேட்டர்ன் லேஸ் கிடைக்குங்க. உங்களுக்கு இதே மாதிரி வேறு வீடியோஸ் எதுவும் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போட்டு விடுறேன். அதே மாதிரி இந்த மிக்ஸ் வந்து நம்ம வீட்லேயே ஈஸியாக செஞ்சிடலாங்க. நமக்கு என்னென்ன கலர்ஸில் வேணுமோ செஞ்சுக்கலாம். அந்த ரெசிபி வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போட்டு விடுறேன். அதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய கேக் வீடியோஸ் போட்டிருக்கேங்க. நீங்கள் பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதே மாதிரி கேக் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே மாதிரி சிலிக்கான் மேட்டை வந்து நம்ம ஹீட்லலாம் வைக்கிறோமே எந்த ப்ராப்ளமும் கிடையாதான் நீங்கள் நினைப்பீங்க. இது வந்து ஹீட் ரெசிஸ்டண்ட் தாங்க. அதனால வந்து ஹீட்டில் வைக்கலாம், நமக்கு எதுவும் ஆகாது. மேட்டை வந்து ஹீட்டில் வச்சு நம்ம அதை சாப்பிட்றோமேங்கிறத வந்து யோசிக்க வேண்டாம். இது வந்து ஒன்றும் செய்யாதுங்க. சிலிக்கான் மேட்டை தான் ஒன்றும் செய்யாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.